மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்குந் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பெற்ற இடங்கழி நாயனார் பற்றி இந்த நாயனார் வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம். இந்த மகான் கொடும்பாளூரில் வேலச மன்னராக இருந்தார். அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். அனைத்து சிவாலயங்களிலும் சிவ ஆகம முறைப்படி வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்திருந்தார். அதே ஊரில் மற்றொரு சிவபக்தர் மகாயேஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் ஏழையானார். அதனால் அவரால் தனது பூஜை மற்றும் பக்தர்களுக்கு உணவளிப்பதை தொடர முடியவில்லை. அதனால் ஒரு நாள் இடங்கழி நாயனாரின் களஞ்சிய சாலையில் இரவில் நுழைந்து நெல் திருடத் தொடங்கினான். காவலாளி அவனை கையும் களவுமாக பிடித்து அரசனிடம் அழைத்துச் சென்றான். சிவபக்தர் திருடுவதற்கான நோக்கம் இறைவனின் பக்தர்களுக்கு உணவளிப்பதே என்பதை மன்னன் விசாரணையில் அறிந்தான். அரசன் அவனை விடுவித்தான். இந்த சம்பவம் அரசனின் கண்களை திறந்தது. தனக்கு சொந்தமானது எதுவுமில்லை என்பதையும் தன் சொத்தின் உண்மையான உரிமையாளர்கள் சிவபெருமான் மற்றும் அவரது பக்தர்களே என்பதையும் அவர் உணர்ந்தார். எனவே அனைத்து சிவபக்தர்களும் தனது அரண்மனை மற்றும் களஞ்சியத்திற்குள் நுழைந்து அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். இவ்வாறு சைவ சமய பரவலுக்கான தனது தீவிரத்தை வெளிப்படுத்தினார். இதனால் சிவபெருமானின் அருளையும் பெற்று சிவபதமடைந்தார்.